ஒருத்தர் இறந்து போன அந்த பொண்ணோட பாடியை வந்து தோண்டி வெளியே எடுப்பாரு. இப்போ இந்த விஷயம் எல்லாத்தையும் வந்துட்டு அந்த பொண்ணோட ஆத்மா நின்று பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். யார் இவரு, எதுக்காக நம்மளோட பாடியை தூக்கிட்டு போறாருன்னு தெரியல அப்படின்ட்டு அந்த ஆத்மாவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு தான் போயிருக்கும். இப்போ இந்த பொண்ணு வந்துட்டு அவளோட பாய் ஃப்ரெண்டும் அவளோட ஃப்ரெண்டும் தான் 2 பேரும் ஏமாத்தி கொண்டு இருப்பாங்க. அந்த பொண்ணோட டெட் பாடியை தோண்டி வெளியே எடுத்துட்டு வந்திருப்பாரு இல்லையா, அவர் வந்து இந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு தான் இருப்பாரு. ஆனா இவர் வந்து லவ் பண்றாரு அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஒன் சைடா தான் லவ் பண்ணிட்டு இருந்தாரு. திடீர்னு ஒரு நாள் இறந்து போயிட்டா அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே அவரால் அதை தாங்கவே முடியல. எப்படி இருந்தா யார் கொண்டு இருப்பாங்க அப்படின்ட்டு தேடினதுக்கு அப்புறமா இவங்க 2 பேரும் தான் பிளான் பண்ணி கொண்டுட்டாங்க அப்படின்ட்டு தெரிய வரும். அந்த பொண்ணோட பாடி முன்னாடியே இப்ப இவங்க 2 பேரையும் கொண்டுடுவாரு. கொன்னது மட்டும் இல்லாம இப்ப இவரை வந்து கையை கட் பண்ணிக்கிட்டு இறந்து போயிடுவாரு. யாருன்னே தெரியல. ஆனா இவர் வந்து நம்மள இவ்வளவு லவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு அந்த பொண்ணு அப்பதான் பாப்பா. கடவுள் இந்த பொண்ணுக்கு உலகத்துல வாழ்றதுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்திருப்பாரு. இப்ப இந்த சான்ஸை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக யார் வந்து நம்மளுக்காக காப்பாத்தினாங்களோ அவரை வந்து தேடிக்கிட்டு இருப்பா. அவரு ஓரமா நின்று இந்த பொண்ணை ரசிச்சிட்டு இருப்பாரு. இவங்க 2 பேரும் இது வரைக்கும் நேர்ல ஒரு வார்த்தை கூட பேசினதே கிடையாது. ஆனா இந்த பொண்ணு நடந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்ததுனால என்னமோ ரொம்ப க்ளோஸான ஆள் மாதிரி இந்த பொண்ணுக்கு ஃபீல் ஆகுது.